பிரைஸ் லார்ட். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். சங்கீதம் 121 அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 121 1 முதல் 2 வசனங்கள் வரை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வரும். ஹல்லேலூயா. உதவி என்பது தேவனிடத்தில் இருந்து தான் இறங்கி வரும். எந்த மனுஷர்களிடத்திலும் இருந்து உதவி அது வராது. அது நிரந்தரமாக இருக்காது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திருப்புகிறவர் கர்த்தர். மனுஷனுடைய இருதயத்தை நீர்கால்களைப் போல திருப்புகிறவர் கர்த்தர். கர்த்தர் திருப்பினால்தான் ஆண்டவர் அந்த மனிதன் மூலமாக உதவி செய்ய முடியும். அப்படி என்றால் நமக்கு உதவி எங்கிருந்து வருகிறது என்றால், நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அவருடைய ஒத்தாசையை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு உதவி தேவ சமூகத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து, பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வரும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வர வேண்டும் என்றால் நாம் எந்த மனிதர்கள் மேலும் நம்முடைய கண்கள் போகக்கூடாது. எந்த மனிதர்கள் வைத்திருக்கிற அந்த சோர்ஸின் மீது, அந்த பொருளின் மீது, அந்த பணத்தின் மீது நம்முடைய கண்கள் போகக்கூடாது. நம்முடைய கண்கள் யார் மீது இருக்க வேண்டும் என்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மேலே நம்முடைய கண்களை நாம் வைக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த நம்பிக்கையை பார்த்து பரலோகத்திலிருந்து உச்சிதமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பரலோகத்திலிருந்து அவருடைய உச்சிதமான உன்னதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வரப்போகிறது. என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்களோ அதை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையாக அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்ய அவர்தான் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. அவர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். இந்த சங்கீதம் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது என்றால், அந்த நாளில் இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மலைகளின் வழியாய் தேவ பர்வதத்துக்கு வருவாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க. அது ஒரு புனித யாத்திரையாக வருவார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த தேவ பர்வதத்துக்கு வருகின்ற பொழுது இந்த தேவ சமூகத்தில், இந்த தேவனுடைய ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். கண்ணீரை எல்லாம் துடைப்பார், சுகவாழ்வை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார் என்று நம்பிக்கையோடு கூட வந்து அந்த இடத்துல தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய ஒத்தாசையை அனுப்பி எல்லா விதங்களிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏனென்றால் அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது, அவரிடத்தில் பராக்கிரமம் இருக்கிறது, அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. எந்த மனுஷனுக்கு எந்த உதவி எந்த நேரத்தில் தேவை என்பதை பரமபிதாவானவர் அறிந்து அந்த நேரத்தில் சரியாய் அந்த உதவியை ஆண்டவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில், பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் வீற்றிருந்தவர் இந்த மனுக்குலத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னையே ஜீவபலியாக சிலுவையில் அர்ப்பணித்து
தன் ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையிலிருந்து அநேக ஒத்தாசை ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். சுகத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார், பலனை அனுப்பி கொண்டே இருக்கிறார், ஆரோக்கியத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார், ஐஸ்வர்யத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார், ஆசீர்வாதத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் இப்போ நீங்கள் சொல்லுறீங்களா, நான் இந்த உபத்திரத்தின் வழியாய் கடந்து கொண்டு செல்லுகிறேன், இந்த சோதனையின் வழியாய் நான் கடந்து கொண்டு செல்லுகிறேன், எனக்கு எப்படி ஒத்தாசை இறங்கி வரும் என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை நிச்சயமாகவே வரும். சுகம் என்கிற ஒத்தாசை நிச்சயமாகவே வரும். ஆரோக்கியம் என்கிற ஒத்தாசை நிச்சயமாகவே வரும். ஐஸ்வர்யம் என்கிற ஒத்தாசை, கனம் என்கிற ஒத்தாசை எல்லாம் அவரிடத்திலிருந்து இறங்கி வரும். ஏனென்றால் எபிரேயர் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனை நிலைமையில் இருந்தாலும் சரி, விசுவாச சோதனை வந்தாலும் சரி, ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வருவது நிச்சயம். ஹல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் உதவி செய்ய வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் மனிதர்களை தேடி போகக்கூடாது. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில நேரத்தில் சோதனைகள் வரும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் மனிதர்களை தேடி போகிறானா அல்லது என்னை தேடி வருகிறானா என்று ஆண்டவர் சோதிப்பார். சில நேரத்தில் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் அந்த சோதனையின் வழியாய் நடத்தி நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர்களை தேடி ஒரு நாளும் போகாதீங்க. சங்கீதம் 60வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களிடமிருந்து வருகிற உதவி விருதா. அந்த உதவி யூஸ்லெஸ்ஸான ஒரு உதவியாய் சில நேரங்களில் மாறிவிடும். பாருங்களேன், சில மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் உதவி செய்வதற்கு உண்டான அந்த சோர்ஸ், அந்த பணம் இருக்காது. பண உதவியை செய்ய வேண்டும் என்றால் இந்த பிள்ளைகளுக்கு நான் இந்த உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும், நல்ல குணாதிசயம் இருக்கும். ஆனால் அதை செய்வதற்கு உண்டான அந்த பணம், அந்த சோர்ஸ் அவர்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நம்ப முடியாது. அந்த மனிதர்கள் மீது குறை சொல்ல முடியாது. எந்த மனிதர்களையும் நாம் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் மனுஷர்களுடைய உதவி விருதா. பரத்திலிருந்து தான் நமக்கு உதவி இறங்கி வரும். சில மனிதர்கள் இருப்பாங்க, அவர்களிடத்தில் பணம் இருக்கும், உதவி செய்கிற திராணி இருக்கும், ஆனால் உதவி செய்கிற குணம் இருக்காது. அந்த மனிதரை குறித்து நாம் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு உதவி யாரிடமிருந்து வருகிறது? பரலோகத்தில் இருந்து வருகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து தான் உங்களுக்கு உதவி இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் மனிதர்கள் என்ன செய்வாங்களாம், இந்த உதவி பெறுகிறவர்களும் உதவி செய்கிறவர்களும் கர்த்தரை கனப்படுத்தாமல் தங்களை தாங்களே மனிதர்களை கனப்படுத்தி கொள்வாங்க. உதவி செய்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் தான் இந்த மனுஷனுக்கு உதவி செய்தேன், அதனால தான் இவன் வாழ்க்கையை செழிப்பாக இருக்கிறது என்று சொல்லி தங்களை தாங்களே மகிமைப்படுத்தி கொள்வாங்க. அந்த உதவி ஒரு நாள் விருதாவாய் போய்விடும். உதவி பெறுகிறவர்கள் கூட இந்த மனுஷன்தான் எனக்கு உதவி செஞ்சார், உதவி செஞ்சது நல்லது, அவங்களுக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி. ஆனால் சில பேர் அவர்களை தெய்வத்துக்கு சமமாக்கி விடுவாங்க. இவர் எனக்கு ஒரு தெய்வம், எனக்கு ஒரு தெய்வம், எனக்கு ஒரு தெய்வம், இவர் தான் எனக்கு தெய்வம் என்று சொல்லி அவருடைய காலடியில் விழுந்து கிடப்பாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் மனிதர்களை மகிமைப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. இந்த மனிதர்களிடமிருந்து வருகிற உதவி விருதா. சில நேரத்தில் உதவி அவர்கள் செய்தார்கள் என்றால் அதை சொல்லி காண்பித்து தங்களை தாங்களே மகிமைப்படுத்திக் கொள்வார்கள், தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள். ஹல்லேலூயா. மனுஷர்களிடமிருந்து வருகிற உதவி விருதா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புவார் நீர்க்கால்களைப் போல. எதற்கென்றால் மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு.
அவர் திருப்பினால்தான் மனிதர்கள் உதவி செய்ய முடியும், இல்லை என்றால் உதவி செய்ய முடியாது. அப்போ உங்கள் நோக்கங்கள், உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய இயக்கங்கள், உங்களுடைய எல்லா பார்வையும் யார் மேலே இருக்க வேண்டும் என்றால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கணும், சிலுவையின் மேலே இருக்கணும். அவர் சிலுவையில் சகித்த அந்த பட்ட பாடுகளை நீங்கள் நோக்கி பார்த்து அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். உங்கள் கண்கள் சிலுவையின் மேலே பதிந்திருக்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மேலே பதிந்திருக்கணும். அப்பொழுது அவர் சொல்லுவார், என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய மகனுக்கு, என் மகளுக்கு நான் ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதமான மழையை பொழிந்து என் மகனுக்கு நான் உதவி செய்வேன், என் மகளுக்கு நான் உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை இந்த நாட்களில் இறங்கி வரும். இந்த 121ஆம் சங்கீதம் முழுவதும் வாசித்து பாருங்கள். அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த 121ஆம் சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாவலை உறுதி செய்கிறார். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் எந்த சூழ்நிலைகளிலும் நமக்கு இந்த 121ஆம் சங்கீதம் ஒரு பாதுகாவலை உறுதி செய்கிறது. எந்த தீங்கும் நமக்கு நேரிடாதபடிக்கு, எந்தவித பொல்லாத காரியங்கள் நமக்கு நேரிடாதபடிக்கு, எந்தவித பிசாசின் கிரியைகள் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, எந்தவித நோய்கள் நம்மை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு இந்த சங்கீதம் 121ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு பாதுகாவலை உறுதி செய்கிற சங்கீதமாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தேவ ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் பாதுகாவலை உறுதி செய்வதற்காகவே ஆண்டவர் தாவீதின் மூலமாக இந்த சங்கீதத்தை வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 121:5 அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை தான் நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். கர்த்தரிடத்திலிருந்து பாதுகாப்பு என்கிற ஒரு உதவி உங்களுக்கு இந்த நாட்களில் கடந்து வருகிறது. அவர் உங்களை பாதுகாக்கப் போகிறார். அவர் உங்களை எல்லா வல்லடிக்கும் தப்புவித்து மீட்கப் போகிறார். உங்களுடைய எல்லாவித போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. தேவ பாதுகாவல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு அருமையானவர்களுக்கும் நிச்சயமாகவே இந்த வசனங்களின்படியே, இந்த அதிகாரத்தின்படியே உங்களுக்கு உண்டாகப் போகிறது. தேவனே பாதுகாக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்னென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சங்கீதம் 125:2 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை சுற்றிலும் அவரே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? வலது பக்கத்தில் அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்திய தேசத்துக்கு ஒரு எதிரிகள் விடுகிற அந்த ஏவுகணைகளின் தாக்குதல்களை மேற்கொண்டு இந்திய தேசத்தின் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாவலை உறுதி செய்வதற்காக இந்திய தேசத்தினுடைய எல்லைகளில் ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தில் அநேக ரேடார்கள் இருக்கும். அதன் மூலமாக எதிரிகள் விடுகிற அந்த ஏவுகணைகளை, அந்த ட்ரோன்களை அந்த வான் பாதுகாப்பு சாதனம் அது எந்த இடத்துல வருகிறது என்றே அறிந்து அந்த ஏவுகணை அழிக்கும் வல்லமை உடையது தான் இந்த வான் பாதுகாப்பு சாதனம். இந்திய தேசத்தில் S-400 என்கிற வான் பாதுகாப்பு சாதனம் இருக்கிறது. பாருங்களேன், சில நாட்களுக்கு முன்பாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்த அந்த போர்னால அந்த பாகிஸ்தான் நாட்டினர்கள் என்ன செய்தாங்க? இந்திய தேசத்துக்கு விரோதமாக ஏவுகணைகளை, நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி விட்டு இந்திய தேசத்தை அழிக்கணும் என்று பார்த்தாங்க. ஆனால் இந்திய தேசத்தின் எல்லைகளில் இருந்த அந்த வான் பாதுகாப்பு சாதனம் அந்த எல்லா ட்ரோன்களையும், எல்லா ஏவுகணைகளையும் இடைமறித்து வானிலே அழித்து அது நமக்கு ஒரு பாதுகாவலை உறுதி செய்தது. ஹல்லேலூயா. அதுபோல தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாவலாக இருக்கிறார். அவரே நம்மை சுற்றிலும் பாதுகாவலாக இருக்கிறார். எப்படி ஒவ்வொரு தேசங்களுக்கும் அந்த வான் பாதுகாப்பு சாதனம் ஒரு பாதுகாவலை உறுதி செய்கிறதோ, அதுபோல கர்த்தர் நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருந்து அவருடைய நிழலே நமக்கு ஒரு வான் பாதுகாப்பு சாதனமாக நமக்கு
நம்முடைய பாதுகாவலை உறுதி செய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நிழல் நம்மை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் தேவ பாதுகாவல் சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கும். உன்னை காக்கும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருந்து உன்னை சுகமாய் அவர் நடத்துவார். எல்லா பொல்லாத வல்லமைகளுக்கும் ஆண்டவர் உன்னை விலக்கி தப்புவிப்பார். அவர் இன்றைக்கு பாதுகாவலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உறுதி செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவ பாதுகாவலை தான் எப்படிப்பட்ட காரியங்களில் எப்படியெல்லாம் ஆண்டவர் அவருடைய பாதுகாவலை மனிதர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து தான் நாம் சற்று நேரங்களில் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்களேன், சங்கீதம் 121 அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அவர் முதலாவது நம்முடைய காலை தள்ளாட விட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்கார், நம்முடைய காலை அவர் தள்ளாட விட்டார். ஆண்டவர் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாவலை கொடுக்கிறார். அவர் உங்கள் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். நீங்கள் போகிற இடங்களெல்லாம் உங்களோடு கூட வருகிறார். உங்கள் காலை அவர் தள்ளாட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளுடைய கால்களின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? அனுதினமும் நம்ம கால்களை பயன்படுத்தி நமக்கு அன்றாட வேலைகளை செய்து கொள்கிறோம். பாருங்களேன், அநேகர் என்ன பண்ணுவாங்க? நடந்து சில வேலைகளை செய்வாங்க. பழைய காலத்தில் எல்லாம் நடந்து தான் என்ன செய்வாங்க? அவங்கவுங்க வேலைகளை செய்து கொள்வாங்க. இப்பொழுதாவது மோட்டார் பைக் இருக்கிறது, 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இருக்கின்றது. அப்பொழுது மேக்சிமம் நடைபயணத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய சொந்த காரியங்களை செய்து முடித்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து பாருங்கள், இஸ்ரேல் தேசத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் மலைகளின் மேலே நடந்து தன் கால்களின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பழைய காலங்களில் நடந்து தான் சில காரியங்களை செய்வார்கள். இந்த காலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த காலின் மூலமாக அநேக வேலைகளை நாம் செய்து நம்மளுடைய அன்றாட தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்கிறோம். ஒவ்வொரு காரியங்களில் நாம் அதை செய்து முடிக்கிறோம். அப்பொழுது சில நேரங்களில் நம்முடைய கால்கள் தவறி விழ நேரிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கால் இடறி விழ முடியாது, உன் காலை ஆண்டவர் தள்ளாட விட்டார் என்று சொல்லுகிறார். தேவ தூதர்களை அனுப்பி உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளில் உங்களை ஏந்தி கொள்ளும்படிக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். வெறும் மாம்சீக பிரகாரமான கால் இருக்குது, அதில் போய் நம்ம நடக்கின்ற போது இடறி விழுந்து நம்ம அடிபடாதபடிக்கு ஆண்டவர் அதிலிருந்தும் பாதுகாக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் சில ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு வரும், பிரச்சனைகள் நமக்கு வரும், பாடுகள் நமக்கு வரும். எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை, நோய்வாய்ப்பட்டு போகிற ஒரு நிலைமை, இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய கால்கள் தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆவிக்குரிய பலன் குன்றி போகிற ஒரு சூழ்நிலை வரும். இந்த சூழ்நிலைகளிலும் நம்முடைய கால்கள் ஆண்டவர் தள்ளாட விடவே மாட்டார். அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் நமது வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதுகாவலை உறுதி செய்கிறார். உன் கால் தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறதுனால நீ கீழே விழுந்து போவதில்லை, தவறி விழுந்து போக போவதில்லை, எந்த குழியிலும் நீ விழுந்து போக போவதில்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளுடைய கால்கள் தள்ளாடுகிற நிலைமை வரும். எந்தெந்த சூழ்நிலைகள்னா தாவீது அந்த சூழ்நிலையின் வழியாய் கடந்து சென்றார். பாருங்களேன், சங்கீதம் 38வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 3 காரியங்கள் அந்த இடத்துல இருக்கின்றது. ஒன்று, அவருடைய சரீரத்தில் சுகவீனம், அவருக்கு நோய் வந்தது. அது நிமித்தமாக அவர் தள்ளாடுகிற ஒரு நிலைமைக்கு சென்றார். அந்த நோய் நிமித்தமாக உள்ளத்தில் துக்கம் பற்றி கொண்டது. இந்த நோய் வந்தது நிமித்தமாக அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அவரை கைவிட்டாங்க. அதனால் அவருடைய உள்ளத்தில் துக்கம் வந்தது. முதலாவது, அவருடைய கால் தள்ளாடுகிற நிலைமைக்கு வந்தது காரணம் என்னென்னா, ஒன்று அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த வியாதி, இன்னொன்று அந்த சரீரத்தில் இருந்த வியாதியின் நிமித்தமாக வந்த துக்கம். அந்த சரீரத்தில் இருந்த வியாதியின் நிமித்தமாக தான் நேசித்தவர்கள், தன்னுடைய நண்பர்கள் விலகி போய் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாரே, அந்த துக்கம்.
இதெல்லாம் சேர்ந்து அவருடைய கால் தள்ளாடி விழுகிறது போல, கீழே விழுகிறது போல, அவர் தடுமாறி கீழே விழுகிறது போல ஒரு சூழ்நிலையின் வழியாய் அவர் கடந்து சென்றார். சங்கீதம் 38வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போதான் அவர் தேவனை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 38வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. என் கால் தவறி விழுகிற ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன். என்னை நீர் கை தூக்கி எடும், நான் தவறி விழாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. மனுஷர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி பெருமை பாராட்டுவார்கள், அதற்கு நீர் இடம் கொடாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் மன்றாடி ஜெபித்து என் கால் தவறி விடாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று தாவீது பக்தன் அன்றைக்கு ஆண்டவரை பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. யோபு 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவருக்கு நோய் வந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் அவர் பல வேதனைகளை பட்டார், பல துன்பங்களை அனுபவித்தார். உள்ளத்தில் துக்கம் அவருக்குள்ளே பெருகி கொண்டே இருந்தது. பருக்களினாலே அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு அவருடைய உடம்பை அப்படியே கீறிக்கொள்வார். தனியாக ஒரு மரத்தின் அடியில் அவருக்கு தனியாக ஒரு இடத்தை வைத்து அங்கே உட்கார வைத்திடுவாங்க. அவர் ஒரு நீதிமானாக இருந்தார், அவர் ஒரு சன்மார்க்கனாக இருந்தார், கனம் பொருந்தினவராக இருந்தார். ஆனால் இந்த நோய் வந்தவுடனே அவரை விட்டு எல்லாரும் பிரிந்து போனாங்க. அவருடைய மனைவி பிரிந்து போனாங்க. அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல 7 நாள் இரவும் பகலும் அவரோடு கூட துக்கித்து இருந்தாங்க. ஆனால் 7 நாள் முடிந்த பிறகு அவரை குற்றம் சாட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் தன்னுடைய பிள்ளைகள் இல்லை, தன் பிள்ளைகள் மரித்து போயிட்டாங்க. ஒரு பக்கம் தன்னுடைய மனைவி என்னை பார்த்து சொல்லுகிறாள், நீ இந்த நேரத்தில் உத்தமமாக இருக்கணுமா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி என்னை கடிந்து கொண்டு என்னை விட்டு போய்விட்டார்கள். என் நண்பர்களும் எனக்கு ஆறுதல் இல்லை. அவர்கள் எனக்கு அலப்புண்டாக்குகிற தேற்றரவாளரை போல என்னை பரிசோதித்து என்னை குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன செய்வேன் என்று யோபும் கதறி தேவ சமூகத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இதனால் அவருடைய கால்கள் தள்ளாடி விடுகிற ஒரு நிலைமை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் யோபு தன் வாயினால் எந்த பாவமும் செய்யாமல், எந்த குறையும் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் இந்த சூழ்நிலையை நாம் அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி தேவனுக்கு கனப்படுத்தும்படிக்கு, தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும்படிக்கு, தேவனை ஏன் என்று கேள்வி கேட்காதபடிக்கு தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. யோபினுடைய சரீரத்தில் சுகத்தை கொடுத்து யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை 2 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சில நேரங்களில் இந்த நோய்வாய்ப்படுக்கையில் போகிற பொழுது, நோய்படுகிற பொழுது, சரீரத்தில் பலன் குண்டி போகிற பொழுது, ஒரு பக்கம் அந்த நோய் நிமித்தமாக உள்ளத்துக்குள் வருகிற ஒரு துக்கம், இன்னொரு துக்கம் நாம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு அந்த நோய் நிமித்தமாக விலகி போகிறது ஒரு துக்கம், நம் நண்பர்கள் கைவிட்டு நம்மை விட்டு விலகி போகிறது ஒரு துக்கம். இந்த துக்கத்தின் வழியாக தான் பக்தன் யோபும் கடந்து சென்றார், பக்தன் தாவீதும் கடந்து சென்றார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்து, அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு ஒரு உதவி செய்யும்படிக்கு ஆண்டவரே அவர்கள் வலது பக்கத்தில் அவர்களுக்கு நிழலாயிருந்து அவர்கள் கால்கள் தப்பி கீழே விழாதபடிக்கு பாதுகாத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் பாதுகாப்பார். நீங்கள் எந்த நோயின் வழியாய் கடந்து சென்றிருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் எல்லா பாரத்தையும் அவர் மேலே வைத்து அவருக்காக நீ காத்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு ஆயுசு நாட்களை நீடித்து கொடுப்பார். உன் கால்கள் கீழே தவறி விழாதபடிக்கு கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பி உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்களை அனுப்பி உன் காலை அவர் பிடித்துக்கொள்ள உதவி செய்வார். ஹல்லேலூயா. உன்னை காக்கிறவர் அவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த நோயை சுகமாக்குகிறார்.
இந்த நேரத்தில் சுகமாக்குகிறார். இப்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நோய் என்னை விட்டு நீங்கி போகும்படிக்கு எனக்கு ஒரு சுகத்தை தாங்க. நான் எல்லாருக்கும் முன்பாக தள்ளாடி நடக்கக்கூடாது, நான் எழுந்து நிமிர்ந்து நடக்கணும். என் கால்களை பலப்படுத்துங்க, என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் நிறுத்துங்க என்று நீங்கள் சொல்லுகிற போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், அவருடைய சுகம் அளிக்கிற வல்லமை உங்கள் சரீரத்தை இப்போது தொடுகிறது. உங்கள் சரீரத்தில் இப்போது ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கி அந்த வியாதியை உங்களை விட்டு விலக்கி போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை தப்புவிப்பார். பாருங்க, நானும் என் வாழ்க்கையில் 2010 நினைக்கிறேன், எனக்கு ஒரு கொடிய நோய் வந்தது, டிபி நோய். அது நிமித்தமாக அந்த நோய் வந்தது என்று கேள்விப்பட்ட உடனே என் உள்ளத்தை துக்கம் ஆட்கொண்டது. நான் நினைத்தேன், இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் எலும்பும் தோலுமாய் மாறிவிட்டேன், என்னை நேசிக்கிறவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான், இனி என் வாழ்க்கை மடிந்து போய்விட்டது என்று நான் நினைத்து துக்கத்திலே ஆழ்ந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் இருமல் வரும், என்னால் தாங்க முடியாது, வேலைக்கு செல்லணும், ஆனால் அங்கேயும் வேலையிலும் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, என்ன செய்வதென்றே திகைத்து கொண்டிருந்தேன். ஒரு பக்கம் என்னுடைய தாயார் எனக்கு உதவி செய்து மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்து கொண்டிருப்பாங்க, நானும் அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்து கொண்டிருப்பேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நோயிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, உமது ஊழியத்தை நான் செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். பாருங்கள், அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். அந்த மாத்திரையினால் எனக்கு சுகம் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் என்றைக்கும் காணக்கூடாது ஆண்டவரே சொல்லி நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? கிருபையா என் மீது அவருடைய கரத்தை வைத்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. என் உள்ளத்தில் இருக்கிற துக்கமெல்லாம் மறைந்து போகும்படி செய்தார். எலும்பும் தோலுமாய் இருந்த என் சரீரத்தை நல்ல புஷ்டியுள்ள சரீரமாய் ஆண்டவர் மாற்றினார். பாருங்கள், நான் நல்லா இருந்தபோது என்னை தேடி அநேகர் வந்து பேசுவாங்க, என்னை கனப்படுத்துவாங்க, என்னிடத்தில் அன்பு செலுத்துவாங்க. ஆனால் இந்த டிபி நோய் வந்த பிறகு என்னை பார்த்தவர்கள் என்னை பார்த்த உடனே என்னை விட்டு விலகி ஓடி போனார்கள். நான் பலவீனப்பட்டிருந்தேன், என்ன செய்வதென்றே தெரியல. அந்த டிபி நோயின் நேரத்திலும் அப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலைகளும் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வேலை தருவாங்க, நீ இந்த இடத்துக்கு போகணும். நான் போவேன், என்னால் போக முடியாது, வண்டியை ஓட்ட முடியாது, அதனால் ஆட்டோவில் போகலான்னு சொல்லிவிட்டு நான் சில நேரத்தில் நடந்தே போய் ஆட்டோ பிடிக்க போவேன், நடக்கக்கூட முடியாது, பலனே இருக்காது. அப்பொழுதுதான் ஒரு தடவை என்ன செய்தேன்னு தெரியல, யாருமே என்னை நேசிக்கிறவர்கள் இல்லையே, என்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துகிறாங்களே, என்னை எல்லாரும் கனவீனப்படுத்துகிறாங்களே. ஒரு பக்கம் என் சரீரத்தில் இந்த வியாதி நிமித்தமாக என் சரீரம் ஒடுங்கி போய்விட்டது, நடக்க முடியாமல் நான் நடந்து கொண்டு சென்றிருந்த பொழுது என்னை அறியாமல் என்னுடைய கண்களை ஏறெடுத்து நான் பார்த்த பொழுது ஒரு உயர்ந்த மனிதர், ஒல்லியாக இருப்பார், ஒரு உயர்ந்த மனிதர் என்னை தேடி வந்து, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் சொன்னார், நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த சொன்ன ஒரு வார்த்தையில் எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் வந்து என்னுடைய நரம்புகளுக்குள்ளே எலும்புகளுக்குள்ளே ஒரு புதிய பலன் வந்தது. நான் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் என்னுடைய வேலையை முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் தேவ தூதர்களை கூட அனுப்பியிருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துவதற்காக, என்னை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி அனுப்பி இருந்திருக்கலாம் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நான் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. நோய் வந்தபோதும் உபத்திரம் வந்தபோதும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போதும் உங்களுக்கு மனிதர்களுடைய உதவி விருதாவாக இருக்கும், மனிதர்கள் உதவி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரே உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருந்து உங்கள் கால்கள் இடறி விழாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைக்கிறார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று தாவீது சங்கீதம் 118:13 சொல்லுகிறார். பிசாசானவன் எப்போதும் கீழே விழுவான், இவனுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுது ஒரு முடிவு வரும், இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று அவன் எப்பொழுதும் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல
யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம் கர்த்தரோ நம் மீது நினைவாய் இருந்து எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகளுக்கு விலக்கி விடுவித்து நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவது ஆண்டவர் அனுதினமும் நமக்கு அவர் உதவி செய்கிறார். அனுதினமும் நமக்கு ஒரு பாதுகாவலை அவர் உறுதி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ பாதுகாவல், ஒவ்வொரு நொடித்துளிகளும் தேவ பாதுகாவல் நிச்சயமாகவே நமக்கு உண்டு. அதை ஆண்டவர் இந்த சங்கீதம் 121 அதிகாரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறார். எ டிவைன் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அவர் லார்ட் அண்ட் டெய்லி எவ்ரி டே. பாருங்களேன், சங்கீதம் 121:6 பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் காலை இருக்கிறது, மதியம் இருக்கிறது, சாயங்காலம் இருக்கிறது, இரவு இருக்கிறது. இந்த எல்லா வேளைகளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன் சேதப்படுத்த முடியாதென்றால் அவர் நமது வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறார். உங்கள் வலது பக்கத்திலே அவர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறபடியினாலே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அநேக பொல்லாத பிசாசின் கிரியைகள் பகலிலும் இருக்கும், இரவிலும் இருக்கும், மத்தியானத்திலும் இருக்கும், சாயங்காலத்திலும் இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ பாதுகாவல் உங்களோடு கூட இருக்கிறதுனால, அவருடைய நிழல் உங்களோடு கூட இருக்கிறதுனால, அவரே உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறதுனால ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 91 அதிகாரம் 5-6 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாதாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் மேலே வைக்கிறார், உங்கள் சிரசின் மேலே வைக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒரு நோயும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒரு பிசாசின் கண்ணி வலையும் உங்களை அந்த வலைக்குள் விழ வைக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். அவர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, நீ போகிற இடத்தெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்ல. அந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட வருவார். ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாராம், சங்கீதம் 91 அதிகாரம் 5-6 வரைக்கும் நம்ம வாசித்தோம் பாருங்கள். அதில் முதலாவது என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாராம், பயங்கரத்துக்கு, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு ஆண்டவர் விடுவிக்கிறார். எல்லா பயங்கரத்துக்கு ஆண்டவர் உங்களை விடுவித்து பாதுகாப்பாராம். The Lord will deliver you from all the terrors. டெரர் என்று சொல்லுகிற பொழுது யார் அந்த டெரரான காரியங்கள், பயங்கரமான காரியங்களை, பயமுறுத்துகிற காரியங்களை, தீமையான காரியங்களை யார் செய்வார் என்றால் பிசாசு தான் செய்வான். அதற்கென்று சில மனிதர்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறான், டெரரிஸ்ட்டை வச்சிருக்கான். அந்த டெரரிஸ்டோட வேலை என்னென்னா, ஜாதி வெறி நிமித்தமாகவும் தங்கள் கொள்கை வைராகியத்தின் நிமித்தமாகவும் இந்த பூமியில் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று வன்முறையை அவர்கள் ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டு அப்பாவி மக்களை பயமுறுத்தி அவர்களை தாக்குபவர்கள் தான் இந்த டெரரிஸ்ட். இதை தான் இந்த டெரரிஸ்ட் செய்கிறத, இந்த காரியங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது இதை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். இந்த டெரரிஸ்ட்டை பிசாசு தான் இயக்குகிறான். அவர்கள் மூலமாக பயங்கரமான காரியங்களை, அதாவது தீமைக்கு உண்டான பயங்கரமான காரியங்களை செய்து ஜனங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான், ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான், ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறான். இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேரிடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு வலது பக்கத்திலே அவர் நிழலாக இருப்பார். பாருங்களேன், இப்போ இந்திய தேசத்துக்கு விரோதமாய் சில டெரரிஸ்ட் எழும்பி அப்பாவி மக்களை சுட்டு கொண்டார்கள். அது மாத்திரமில்லாமல் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள மக்களுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரேல் தேசத்தின் ஜனங்களை சுட்டு வீழ்த்தி அதில் அநேக ஜனங்களை பனை கைதிகளாக கொண்டு சென்றார்கள். அவர்கள் யார்? ஹமாஸ் தீவிரவாதிகள்.
பயங்கரவாதிகள், இஸ்புல்லா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள், இன்னும் ஹவுதி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள், இப்படி இந்த உலகத்தில் பயங்கரவாதிகளின் கூட்டங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஜாதி வைராக்கிய, அந்த ஜாதி வெறியின் வைராக்கியத்தின் நிமித்தமாக அப்பாவி மக்கள் மீது வன்முறையை ஆயுதமாக கொண்டு அவர்களை தாக்கி அவர்களை அழிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பின்பாக நின்று இயங்கி கொண்டிருக்கிற ஆவிகள் தான் எபேசியர் 6:12 சொல்லப்பட்டது போல துரைத்தனங்களும் அதிகாரங்களும். அந்த கவர்மெண்ட், அந்த அரசாங்கம் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய அனுமதி கொடுக்கிறது. இது பிசாசுடைய தந்திரம், எப்படியாவது ஜனங்களை அழிக்கணும் வேண்டும் என்று. அதுபோல தான் பிசாசானவனும் எப்படியாவது உங்கள் குடும்பத்தை அழிக்கணும், உங்கள் குடும்பத்தை நாசமானணும், நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது, நீங்கள் ஆத்தும அறுவடை செய்யக்கூடாது, ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்யக்கூடாது, தான தர்மங்களை செய்யக்கூடாது, நற்கிரியைகளை செய்யக்கூடாது, இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடாது என்று பிசாசானவன் இந்த பயங்கரங்களை, தீமையான காரியங்களை அவன் உங்களுக்கு விரோதமாக பயமுறுத்தி, உங்களை அச்சுறுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற பயங்கரத்துக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஏனென்றால் அவரே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஒருபோது நீங்கள் மறந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசானவன் சில பயமுறுத்துகிற காரியங்களை கொண்டு வருவான். டெரர் என்று சொல்லுகிற பொழுது அது எக்ஸ்ட்ரீம் ஃபியர், ரொம்ப ஃபியர். பாருங்கள், இந்த தீவிரவாதிகள் அந்த அரசாங்கத்தோடு கூட சேர்ந்து மற்ற நாடுகளை தாக்குகின்ற பொழுது என்ன செய்தாங்க? ஈரான் தீவிரவாத இயக்கத்தோடு இணைந்து ஈரான் நாட்டில் உள்ள மக்களை தாக்கும்போது அவர்கள் என்ன செய்தாங்க? பதுங்கு குழிகளில் போய் அங்கே தஞ்சம் புகுந்து கொண்டாங்க. அங்கே தான் அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் இருந்தது. அவர்கள் ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. அதுபோல தான் உன்னதமானவருடைய மறைவு நமக்கு இருக்கிறது, தேவ சமூகம் நமக்கு இருக்கிறது, கர்த்தருடைய நிழல் நமக்கு இருக்கிறது. எந்த பிசாசும் உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஏவுகணை ஏவினாலும், எப்படிப்பட்ட அம்பை எய்தினாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய நிழல் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 91:1 எடுத்து வாசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய சட்டைகளின் நிழலிலே தங்குவான். சர்வ வல்லவருடைய சட்டைகளின் நிழலிலே தங்குவான். நம்ம யாருடைய நிழலில் இருக்கிறோம் தெரியுமா? சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்கி இருக்கிறபடினாலே